பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பிப்ரவரி மாதம் 17ஆம் நாளுக்கான பாவ அறிக்கை. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது போல அன்பில் பூரணராகிய கர்த்தாவே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் ஆண்டவரே பூரண சமாதானத்தையும் அன்பையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, எத்தனையோ முறை நீர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தியும் ஆண்டவரே திரும்ப திரும்ப துணிகரமாய் நாங்கள் சில பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமே, நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற ஒரு பயம் கூட இல்லாமல் நாங்கள் தவறு செய்கிறோமே ராஜா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உம்முடைய நீதியை நடப்பிக்க தடையாயிருக்கிற இந்த கோபத்தையும் உக்கிரத்தையும் எரிச்சலையும் ஆண்டவரே பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்ற துணிகரமான பாவத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா, உம்மிடத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவே எங்களுக்கு ஒத்தாசையாக தந்து இவைகளையெல்லாம் நாங்கள் முழுவதுமாய் மனதார விட்டு விடுகிறோம் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. உம்முடைய ஆலயமாகிய எங்கள் சரீரத்திலே தகப்பனே இனி இப்படிப்பட்ட துன்மார்க்கம் ஏதும் நடக்காதபடிக்கு எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேவனுடைய நீதி எங்களுடைய சரீரமாகிய ஆலயத்திலே தங்கியிருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே நல் மனசாட்சியோடு செய்து இப்படியே உம்முடைய நீதியை நடப்பிக்க நாங்களும் உம்மோடு இணைந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே வைராகியமாய் காலூன்றி நிற்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.